பெண்ணாரம் போதகர் ஐக்கியத்தில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து போதகர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பில் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலை தியானத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு திருச்சபையில் அங்கத்தினர்களை சுவிசேஷ பணியில் ஈடுபடுத்துவது எப்படி என்பதை குறித்தான சற்று நாம் தியானிப்போம். சுவிசேஷ பணி என்பது தேவனுடைய திட்டம். அதற்கு முதலாவதாக ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் மற்றும் 20ஆம் வசனத்தை நாம் தியானிப்போம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இந்த வசனம் நமக்கு என்ன கூறுகிறது என்றால், தேவன் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். அது என்ன கட்டளை? நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக நமக்கு கட்டளை கொடுக்கிறார். இது முதலாவது நமக்கு ஒரு தேவன் நமக்கு தந்த கட்டளை. சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க என்று கூறுகிறார். எனவே இந்த வசனம் மூலியமாக நமக்கு என்ன புரிகிறது என்றால், நாம் சுவிசேஷ பணியை செய்ய வேண்டும். சபையில் உள்ள போதகர்கள் சபையில் வருகிற அங்கத்தினர்களுக்கு இதை தெளிவாக கூற வேண்டும். சபையில் வருகிறவர்கள் சுவிசேஷ இயேசு கிறிஸ்துவை பற்றி கூற வேண்டும் என்பதை திட்டமும் தெளிவுமாக, அது நமது தேவன் தந்த நமக்கு கட்டளை. அந்த கட்டளையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். இது இயேசு கிறிஸ்து சொன்ன திட்டம் என்று நாம் அவர்களுக்கு தெளிவாக புரிய வேண்டும். அடுத்தபடியாக மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களை வாசிப்போம். இதில் என்ன கூறுகிறது என்றால், 19 மத்தேயு 10ஆம் அதிகாரம் 6 மத்தேயு 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 12ஆம் வசனம். காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாகுங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றுங்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று கூறுகிறார். காணாமற் போன ஆடு, தேவனை பற்றி அறியாத ஜனங்கள், அவர்களுக்கு நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து 12 சீடர்களை தெரிந்தெடுக்கிறார். அவர்களை 2 பேர்களை அனுப்புகிறார். இந்த 12 பேரையும் 2 பேராக அனுப்புகிறார். அதுபோல சுவிசேஷ ஊழியத்திற்கு நாம் ஆத்துமக்களின் தேவனுடைய பிள்ளைகள் அனுப்பும் பொழுது அவர்களுக்கு ஒரு ட்ரைனிங், ஒரு பயிற்சியை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு 2 பேராக அனுப்ப வேண்டும். முதலாவது, அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தங்களுக்கு தெரிந்த பழகினவர்கள், அருகில் உள்ளவர்கள், அவர்களை ஏற்றுக்கொள்வர்கள், அவர்கள் அந்த மாதிரியான மக்களிடத்தில் முதலாவது அனுப்ப வேண்டும். அங்கே போய் அவர்கள் இயேசுவின் சுவிசேஷத்தை கூற வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் பற்றி இவர்கள் கூறினாலும் எந்த பிரச்சனையும் வராது. முதலாவது. அதற்கு அடுத்தபடியாக அடுத்தது வேற இடத்துக்கு, கொஞ்சம் தொலைவு உள்ள இடத்துக்கு அனுப்பலாம். அதிலே பாருங்க, மத்தேயு 10:32 வசனம் விதமாய் கூறுகிறது, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். இந்த வசனம் நமக்கு என்ன கூறுகிறது என்றால், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன். அப்பொழுது இந்த அறிக்கை பண்ணுகிறவன் என்றால் என்ன? நாம் தேவனை பற்றி, அவருடைய சுவிசேஷத்தை, அவருடைய நாமத்தை, சத்தியத்தை நாம் கூற வேண்டும். அதுதான் அறிக்கை பண்ணுகிறது. நாம் மனுஷர் முன்பாக அறிக்கை பண்ணுகிறது. இந்த சுவிசேஷத்தை சொல்வதுதான் தேவனுடைய திட்டம் என்பதை அருமையாக இந்த வசனம் கூறுகிறது. மனுஷர் முன்பாக அறிக்கை பண்ண மறுதளிக்கிறவனை பரலோகத்திற்கு பிதாவின் முன்பாக நானும் மறுதளிப்பேன் என்று சொல்கிறார். அப்பொழுது எனவே நாம் தேவனுடைய நாமத்தை, இயேசுவை பற்றி
மனுஷர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இந்த வசனம் கூறுகிறது. அடுத்தபடியாக மத்தேயு 18ல 20ஆம் வசனம் இவ்விதமாய் கூறுகிறது. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இந்த வசனம் பாருங்க. 2 பேராவது 3 பேராவது நிறைய கூட்டர்களுக்கு தான் நம்ம போய் சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்றது கிடையாதுங்க. 2 பேர் 3 பேர் இருந்தாலும் சின்ன சின்ன குழுவா இருந்தாலும் அவர்களிடத்துல போய் இயேசுவை பற்றி நாம் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. அந்த இடத்துல சொன்னாலே அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்வார். அவங்க உள்ளத்துல பேசுவார். அது அப்படியே வளரும் பொழுது பெரிய பெரிய அதிக மக்கள் இருக்கிற இடத்துல நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். அடுத்தபடியாக அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இவ்விதமாய் கூறுகிறது. அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. இந்த வசனம் நமக்கு என்ன அருமையா கொடுக்குது பாருங்க. அங்கே 1 வருஷம் இவங்க கூடியிருந்து சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்றார்கள். அப்ப அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்றாங்க. முதலாக அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று. அப்போ கிறிஸ்தவன் என்பவன் யார்? கிறிஸ்தவனாவே இயேசுவை பற்றி அறிவிக்கிறவன், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவன், அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். எனவே நம்முடைய கடமை இயேசுவை பற்றி பிரசங்கிக்க வேண்டும், சத்தியத்தை கூற வேண்டும், பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்ல வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டமா இருக்கிறது. எனவே நம்முடைய சபையில் வருகிறதான தேவ பிள்ளைகளுக்கு நாம் ஒரு திட்டத்தை முதலாவது அவர்களுக்கு கூற வேண்டும். முதலாவது அவர்களை ஜெபிக்க வைக்க வேண்டும். எந்த இடத்துல ஊழியத்துல போகுமானாலும், எந்த இடத்துல சுவிசேஷம் பிரசங்கிக்க போகும்னாலும் முதலாவது ஜெபிக்க வேண்டும், திட்டமிட வேண்டும். அடுத்தபடியாக அவர்கள் திட்டமிட்டு அவங்க அந்த இடத்துல போய் சுவிசேஷ நற்செய்தி, ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்க வேண்டும். இப்படி செய்தால் தேவனுடைய சபை வளரும், ஆத்துமாக்கள், புதிய ஆத்துமாக்கள் வருவார்கள், சபை கட்டப்படும், ஆத்துமாக்கள் சபை பெருகுவார்கள். எனவே சுவிசேஷம் சொல்வது, சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பது நம்முடைய கடமை என்று தேவ வசனம் கூறுகிறது. சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் சபை வளரும். அது தேவனுடைய திட்டம். நாம் பரலோகத்திலே செல்லும் பொழுது நம்ம கூட வருவது இந்த ஆத்துமாக்கள் மட்டும்தான். இந்த உலகத்திலே இருக்கிறதான பணம், பொருள், ஆஸ்தி, வீடு எதுவுமே நம்ம கூட வராது. நம்ம ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினால் அந்த ஆத்துமா பரலோகத்துக்கு வரும். எனவே அந்த ஆத்துமா ஆதாய பணியை நாம் சிறப்பாக செய்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக, நம்முடைய சபைகளை வளர செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you. ஆமென்.